இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். பட் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்லயே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்போம். ஹியர் ஆஃப்டர் நோ மோர் ரீசன்ஸ், இன்னைக்கே அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். இந்த வீடியோல உங்க போன்லயே எப்படி Groww ஆப்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டுத்தை மட்டும் எடுத்து வச்சுவாங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஏன் விஜய் Groww ஆப்பை செலக்ட் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Now we will start to open the account. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல Groww ஆப்போட அஃபிலியேட்டட் லிங்க் தந்திருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு Play Store ஆர் App Storeல ஓபன் பண்ணிக்கோங்க. தென் Groww ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இதுதான் இனிஷியல் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் உங்க மெயில் வச்சு சைன் அப் பண்ணனும். சோ கண்டினியூ வித் கூகுள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எந்த மெயில லிங்க் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் என்டர் மொபைல் நம்பர். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க மொபைல் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்கன்னா நீங்க என்டர் பண்ண போற மொபைல் நம்பரோட சிம் கார்டு சேம் போன்ல இருக்கணும். அண்ட் அப்கமிங் ஸ்டெப்ல பேங்க் டீடைல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். சோ நீங்க என்டர் பண்ண போற மொபைல் நம்பர் அந்த பேங்க் கூட லிங்க் ஆயிருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த இன்புட்ல மொபைல் நம்பர் தந்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணா உங்களுக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த ஓடிபி ஃபீல்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு வெரிஃபை தந்துடுங்க. நான் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் தந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி பைண்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு 4 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணணும். இந்த பின் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எப்பலாம் Groww ஆப் ஓபன் பண்றீங்களோ இந்த பின் நம்பர் தந்தாதான் ஆப்பே ஓபன் ஆகும். சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி பின்னை செட் பண்ணிக்கோங்க. தென் என்டர் பண்ண பின்னை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து Groww ஆப்க்கு போன், எஸ்எம்எஸ் அண்ட் லொகேஷன் பர்மிஷன்லாம் தரணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பரோட சிம் கார்டு உங்க போன்ல தான் இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் போன் ஆக்சிஸ். தென் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்றதுக்கு எஸ்எம்எஸ் ஆக்சிஸ். தென் நீங்க இந்தியால தான் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் லொகேஷன் ஆக்சிஸ். சோ ஜஸ்ட் அலோ பர்மிஷன் தந்துட்டு ஒரு ஆக்சிஸையும் அலோ பண்ணிடுங்க. தென் நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பர் சிம் 1 சிம் 2 சூஸ் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்னு தந்தீங்கன்னா அவங்களே எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்க போன்ல தான் இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்டெப் 2 பேங்க் அண்ட் பான் கார்டு டீடைல்ஸ். நம்ம முன்னாடியே மொபைல் நம்பர் தந்துட்டோம். அந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்க பேங்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க் டீடைல்ஸ் ஃபெட்ச் பண்ணிடுவாங்க. See, you are all set. சக்சஸ்ஃபுல்லா பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே ஃபெட்ச் ஆயிடுச்சு. அகைன் ஆட்டோமேட்டிக்கா உங்க பான் கார்டு டீடைல்ஸும் ஃபெட்ச் ஆகிடும். எல்லாருக்குமே பான் டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகாது. நீங்க கிரெடிட் கார்டு ஆர் பேங்க் லோன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அங்க இருந்து உங்க பான் டீடைல்ஸ் எடுத்துருவாங்க. See, பான் கார்டுல இருக்க நேம் அண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு பான் டீடைல் வரல ஆர் தப்பா இருந்துச்சுன்னா கீழே இருக்க நோ எடிட் பேனை கிளிக் பண்ணிட்டு மேனுவலா உங்க பேன் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ தாங்க. தென் உங்க பேன்ல இருக்க நேம் ஆட்டோமேட்டிக்காவே ஃபெட்ச் ஆயிடும். பட் மேக் ஷூர் பேன் நேம் அண்ட் லாஸ்ட் 5 வேல்யூஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தென் ஸ்டெப் 3 பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட். பேசிக்கா ஒரு சில क्वेश्चंस கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. தென் மேரிட்டல் டீடைல் சிங்கிளா இல்லனா மேரிடான்னு சூஸ் பண்ணுங்க. அடுத்து ஆனுவல் இன்கம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆக்குபேஷன். தென் ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இன் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க, இந்த செக்மெண்ட்ஸ்ல தான் ட்ரேட் பண்ண போறோம். டிஃபால்ட்டா 3 ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்எஸ்சி ஈக்விட்டினா என்எஸ்சில இருக்க ஸ்டாக்ஸை பை ஆர் செல் பண்ணிக்கலாம். பிஎஸ்சினா சேம், பிஎஸ்சில இருக்க ஸ்டாக்ஸை பை ஆர் செல் பண்ணீங்கன்னா ஃபைனலி மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். பட் செலக்ட் பண்ணாம ஒரு செக்மெண்ட் இருக்கு, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எஃப்என்டோ. எஃப்என்டோனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எஃப்என்டோ பத்தி தெரியும்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. பட் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எஃப்என்டோவை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன் கேஸ் நீங்க எஃப்என்டோவை சூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் ப்ரூஃபையும் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ரிமெம்பர் தட். நான் இங்க எஃப்என்டோலாம் செலக்ட் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் உங்க கரண்ட் லொகேஷன் இந்தியால தான் இருக்கான்னு செக் பண்றாங்க. ஃபைனலா இந்த ஸ்டெப்ல சிக்னேச்சரை சப்மிட் பண்ணனும். ஜஸ்ட் ப்ரோசீட் தந்துட்டு உங்க சிக்னேச்சரை இங்க போடுங்க. சிக்னேச்சர் ஒழுங்கா வந்துச்சுன்னா சப்மிட் பண்ணிடுங்க. இன் கேஸ் ஒழுங்கா வரலனா ரீசெட் பண்ணிட்டு அகைன் சைன் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4 நாமினிஸ். இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்க போர்ட்ஃபோலியோ நமக்கு அப்புறம் யாருக்கு போகும்னு சொல்றது தான் இந்த நாமினி. ஆட் நாமினியை கிளிக் பண்ணிட்டு நாமினியோட நேம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையும் தந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஆர் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஸ்டெப்
போட்டோ ப்ரூஃப் அண்ட் இ சிக்னேச்சர். ஓபன் கேமராவை கிளிக் பண்ணிட்டு உங்களை செல்ஃபி எடுத்து அட்டாச் பண்ணுங்க. ஃபைனலா ஆதார் வச்சு இ சைன் பண்ணணும். ஜஸ்ட் finish setup with இ சைனை கிளிக் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணா நம்ம இவ்வளவு நேரம் தந்த டேட்டா எல்லாமே டாக்குமெண்டா ரெடி ஆகிடும். ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிட்டு சைன் நவ் தந்துடுங்க. தென் ஆதார் நம்பர் கேட்கும். உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆதார் கூட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ரிசீவ் ஆன ஓடிபியை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி தந்துடுங்க. தட்ஸ் இட். டாக்குமெண்ட் சைன்டு சக்சஸ்ஃபுல்லி. அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா Groww டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அக்கவுண்ட் ஆக்டிவேஷன் இன் ப்ராக்ரஸ். யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பீயிங் வெரிஃபைட். யூ வில் பி ரெடி டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் இன் 48 hours. வித்தின் 2 daysல டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனலி இன்வெஸ்ட் பண்றதுக்கு Groww ஆப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. இன்னும் ஆக்டிவேட் ஆகலதான், பட் ஷூரா 2 or 3 daysல ஆக்டிவேட் ஆயிடும். இன்னும் ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை டிலே பண்ணாம இப்பவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓபன்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி விஜய், அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு, இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதை தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். நீங்க அந்த வீடியோக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோஸ் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். மோரோவர் உங்க தாட்ஸ், சஜஷன்ஸ், எந்த டாபிக்ல வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க so that அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.